பழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தளரும் திலகமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இயற்கை சமூகத்திற்கு அளித்திருக்கும் கொடைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உயரிய நோக்கத்திற்கு இணங்க மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் பசுமை பள்ளி திட்டம் என்னும் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மாணவர்களுடைய கற்றல் திறனை மையப்படுத்தி அவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையானது பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பசுமை பள்ளி திட்டம் என்னும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகின்றார்கள். ஒரு பள்ளிக்கும் தலா 20 லட்சம் வரை இத்திட்டத்தின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய சக்தி மின்கலன்களை நிறுவுதல், காய்கறிகள் மற்றும் மருத்துவ தோட்டங்கள் அமைத்தல், மழைநீரை சேகரித்தல், நெகிழியில்லா சூழலை உருவாக்குதல், கழிவுகளை பிரித்தல் மற்றும் உரமாக்குதல், மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சோலார் பேனல்ங்கிறது நமக்கு சூரிய ஒளி ஆற்றலை நேராக தரக்கூடிய ஒரு அழகிய சாதனமாக இருக்கிறது. பொதுவாக இதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் உள்ளவங்க தான் பயன்படுத்தி இருந்தாங்க சோலாரை. இப்போ எல்லா மாணவர்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி கல்வித்துறையில் என்ன பண்ணுறாங்க, இதுக்குன்னு பணம்லாம் ஒதுக்கீடு பண்ணி இதுக்கும் இந்த சோலார் இதுங்கிறத செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இது மாணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய இதை பற்றின செய்திகள்லாம் தெரிஞ்சு இதில் பற்றின விழிப்புணர்வெல்லாம் இருந்து ஒவ்வொரு வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, பொது இடங்களையும் சரி, இதில் பற்றின செய்திகளை உங்களுடைய கூட பிறந்தவங்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ இந்த உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்தோன்னு சொன்னோம்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம் பள்ளிக்கூடத்துக்கு வெறும் மின்சாரத்தை மட்டும் தரல, மாறாக இயற்கையை சுரண்டாமல் அறிவியலால் வாழ முடியும் என்ற புதிய காலத்துக்கான நம்பிக்கையையும் முற்போக்கான வாழ்க்கை முறையையும் எங்களை போன்ற மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறது. திட்டம் பழிக்கிறது பதிலாக ஒரு மெழுகுபத்தி ஏற்றுறது மேலுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்போ மெழுகுபத்திக்கும் மேலான இயற்கையோட பேராற்றலான சூரியனை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். நம்ம பசுமை பள்ளி திட்டத்தின் மூலயமா நம்ம பள்ளிகளில் நிறுவப்பட்டிருக்கிற இந்த சோலார் மின் உற்பத்தி திட்டம் வெறும் மின்சார மாற்றம் மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்குது. நம்ம பள்ளிக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே தயாரிக்கிறதுனால மின்சார செலவு பெருமளவு குறையுது. இந்த சேமிப்பு தொகையை நம்மளுடைய கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும். பாரதிதாசன் சொன்னது போல புதியதோர் உலகம் செய்வோம் என்ற வரிக்கு ஏற்ற மாதிரி பசுமை பள்ளி திட்டம் மூலமாக எங்கள் பள்ளியை பசுமையாக்கியிருக்கோம். இதுதான் எங்கள் ஆரம்பம். இந்த திட்டம் தந்த அறிவும் விழிப்புணர்வும் நாங்கள் பெரியவங்களாக ஆகும்போது எங்கள் உலகத்தை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். சத்தான மதிய உணவை கொடுக்க எங்கள் பள்ளியில் வளர்க்கிற காய்கறிகளே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தயாரித்த உற்பத்தி செய்த மண்புழு உரத்தை பயன்படுத்தி நாங்கள் சத்தான மற்றும் வளமான காய்கறிகளை உற்பத்தி செய்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இடத்த கூட தோட்டமாக ஆக்கி காய்கறிகளை எப்படி வளர்க்கிறது என்பது மூலமாக இந்த திட்டம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. இந்த துளசி செடியை நீங்கள் எங்கெல்லாமா பார்த்துருக்கீங்க? வீட்டில் பார்த்துருக்கீங்க. வேற எங்கே பார்த்துருக்கீங்க? கோவில்கள்லையும் அதிகமாக இருக்கும். ஏன் இதை அவ்வளோ இதை ஒரு கோவில்கள் சாமி அப்படின்னு வச்சு அந்த முக்கியத்துவத்தில் இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இதோடைய மருத்துவ பயன் அதிகமாக இருக்குது. இந்த துளசி இருக்கு இல்லையா, இது ஈஸியாகவும் என்ன பண்ணிடும் அப்படின்னா நல்லா படர்ந்து வளர்ந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா போதும், நல்லா படர்ந்து வளரும். இதில் ஒரு முக்கியமான மூலிகை குணம் என்ன இருக்குது அப்படின்னா, இது இந்த சளி இருமல்லாம் இருக்கு இல்லையா, அதை போக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, துளசிக்கு இருக்குது. அதனால இந்த துளசி தீர்த்தத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கோவில்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு போகும்போது கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கோவில்களில் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கோவில்களில் துளசி தீர்த்தத்தை கொடுக்குறாங்க.
அப்போ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த சளி இருமல் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு இது சரி பண்ணி கொடுக்கும். மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஊருநீ நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அறிவாளிகளின் செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள். அப்படின்னா நாங்கள் நட்டு வச்சிருக்கிற இந்த பழமரங்கள் நாளைக்கு வரும் இந்த மாணவர்களுக்கும் இந்த பறவைகளுக்கும் உணவையும் நிழலையும் கொடுக்கும். இதுதான் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கிற ஒரு பேரறிவு. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்ற திருமூலரினுடைய வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட உடம்பை எவ்வளவு கவனமாக பாதுகாத்துக்கணும் அப்படின்ற பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் அமைச்சிருக்கிற இந்த மூலிகை தோட்டம் நோயற்ற வாழ்க்கைக்கு இயற்கையான தேவையான மூலிகை பொருட்களை நாங்கள் அறிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி இருக்குது. முன்னாடியெல்லாம் எங்கள் பள்ளியில் எங்கே பார்த்தாலும் ஒரு கட்டடமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பசுமை பள்ளி திட்டம் வந்தது மூலமாக எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. இந்த திட்டம் எங்களுக்கு அழகை மட்டும் தரல, ஒரு நேர்மறை எண்ணத்தையும் தருது. பசுமையான சூழலில் பாடம் நடத்துவது எங்களுக்கு ஒரு மனநிறைவை தருகிறது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பசுமை பள்ளி திட்டத்தில் சுற்றுச்சூழலை பற்றியும் காலநிலை வேறுபாடு பற்றியும் தமிழக அரசு மூலமாக செயல்படுத்தியிருக்கோம். எங்கள் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். அது மட்டுமல்ல, இயற்கை வேளாண்மைக்கு மண்புழு உரமும் கொடுத்துருக்கோம். தோட்டக்கலைத்துறை மூலமாக பழந்தோட்டம், காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் அமைச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இயற்கையோட தான் இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் ஆறுகள், குளங்கள், ஏரிகள் மூலம் மழைநீரை சேமிக்க சமுதாயம் கற்றுக் கொடுத்தது. இந்த பள்ளி சேமிப்பு தொட்டி மூலம், குழாய்கள் மூலம் நீர் வடிதல், பொதுவாக இந்த வீடுகளில் கூரைகளில் இருந்து நீர் வடிதல், இதன் மூலம் மழைநீரை சேமிக்க இந்த பள்ளி கற்றுக் கொடுத்தது. மழைநீர் சேமிப்புனா மழைநீரை வீணடிக்காமல் சேமித்து விவசாயம், குடிநீர், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த பயன்படும் மிக சிறந்த முறையாகும். இதன் மூலம் நீர் பற்றாக்குறையை தடுத்து தண்ணீருக்கான செலவை குறைக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவானந்தம், இந்த பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளியினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் பசுமைப்படை மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். இந்த பள்ளியில் தமிழக அரசு மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றுத்துறை இணைந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம்தான் பசுமைப்பள்ளி திட்டம். இந்த திட்டத்தில் ஒரு அம்சமாக நம் பள்ளி வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் பள்ளி வளாகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு எளிமையான நடைமுறை எங்களுக்கு கிடைத்துள்ளது. இதன்படி மாணவருடைய ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் மேம்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியே குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை பள்ளி திட்டத்தில் உணவு திருவிழா நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக இந்நிகழ்வு நடைபெற்றது.
இந்த திட்டத்தில் அடுத்த நிகழ்வாக விதைப்பந்து தயாரிக்கக்கூடிய திட்டமானது உருவாக்கப்பட்டது. பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்று விதைப்பந்துகளை உருவாக்கினார்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள். இது போன்ற திட்டங்களால் எம் பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வை மாணவரிடம் ஏற்படுத்த ஒரு உந்துசக்தியாக அமைந்துள்ளது. ஒரு நல்ல கல்வி நிலையம் உருவாக்கப்பட்டால் அங்கே 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும். இது விவேகானந்தர் சொன்ன ஒரு பழமொழி. ஒரு கல்வி நிலையத்தில் என்னென்னலாம் நம்ம படிக்கிறது வெறும் புத்தகத்தில் படிக்கிற இன்ஃபர்மேஷன் அல்லாமல் அது எப்படி செயல்படுத்துவது, அதில் இந்த பசுமை பள்ளி திட்டம் ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்கு. நம்ம கல்வியிலே லேர்னிங் பை டூயிங்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் படித்தல் மட்டுமல்ல, அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப இன்று கால சூழ்நிலை மாறுபாடுக்கு ஏற்ப என்னென்னலாம் செய்யலாம், நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதற்கு இருக்கிற வளங்களை குறைக்காமல் ஆல்டர்னேட்டாக என்னென்னலாம் நம்ம செய்யலாங்கிறது இந்த பசுமை பள்ளியில் நம்ம சோலார் செல் போட்டிருக்காங்க. அது ஒரு முக்கிய பங்கு இந்த பசுமை பள்ளியில். எந்த அளவு வேணாலும் நம்ம சூரிய ஒளியை யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் எந்த வளமும் குறையாது. இதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனல் மின்சாரம், நீர் மின்சாரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீரோட அளவு குறையும், நிலக்கரியோட அளவு குறையும். இது பார்த்திங்கன்னா எந்த விதமான நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான வளமும் குறைய வாய்ப்பில்லை. ஆனால் அதே சமயம் பல கிலோவாட் அளிக்கக்கூடிய நம்ம மின்சாரத்தை நம்ம தயாரிக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு சாதனை நாங்கள் பார்க்குறோம். இரண்டாவது, மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதற்கு இதில் வரக்கூடிய எங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தலாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதைப்பந்து, மரங்களை அதிகரித்தல், அதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும். இன்றைக்கி சுத்தமான காற்று கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வளர்ச்சியடைஞ்ச நகரங்கள்லாம் பார்த்தோம்னா காற்றினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்குது. டெல்லி இந்த மாதிரி ஸ்டேட்லாம் பார்க்குறப்ப, தலைநகரங்கள்லாம் பார்க்குறப்ப சுத்தமான ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை நம்ம அதிகரிக்கணும்னா இந்த க்ரீன் ஸ்கூலில் மரங்கள் வளர்ப்பு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இரண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக், அது ரொம்ப முக்கியம். என்னன்னா இயற்கையில் விளைந்த அந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாம் எவ்விதமான உடல் பாதிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன், இன்றைக்கி நிறைய டிசீஸ் வியாதிகள் வருது, நிறைய வியாதிகள் இன்றைக்கி வருது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஆரம்ப காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியாதிகள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வரக்கூடியதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேறொரு சோர்ஸை தேடி போனது தான். இயற்கையாக நம்ம அந்த காய்கறிகள், பழங்கள், இந்த பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய இந்த யூட்ரோஃபிகேஷன்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகள்லாம் நம்ம பயன்படுத்தாமல் வந்ததனுடைய விளைவு தான் நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம காலம் மாறி மருந்தே உணவுங்கிற ஸ்டேஜுக்கு கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி பிற்கால ஜெனரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கடலில் மலைகளில் இருக்கக்கூடிய பனிப்பாறையின் அளவு ஏறத்தாழ 1.5 மீட்டர் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த பாறை, அந்த ஐஸ் கட்டிகள்லாம் குறைஞ்சிருக்கு லெவலுங்கிறாங்க. தண்ணீரில் ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இதெல்லாம் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பருவகால சூழ்நிலைகள் மாற்றம் அப்படிங்கிறது. இதே எங்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த பசுமை பள்ளியில் இதில் உள்ள ஒவ்வொன்றும் கழிவு மேலாண்மை கொடுத்துருக்கோம், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கோம், பயன்படுத்தக்கூடிய மழைநீர் சேகரிப்பு கொடுத்துருக்கோம். இப்போ அழியக்கூடிய விலங்குகள் அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக அதுக்குள்ளே ப்ராஜெக்ட்லாம் செஞ்சுருக்கோம். நிறைய உயிரினங்கள் நம்மள்ட்ட இல்லை, அழிஞ்சு போச்சு. உதாரணமாக வெண்புலிகள்லாம் சொல்கிறோம் நம்ம, அதெல்லாம் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியாவில். இந்த மாதிரி அரிய விலங்குகள் நமக்கு குறைவது, இது எல்லாமே நம்ம பருவகால சூழ்நிலையில் நம்ம அதை வாழக்கூடிய அந்த இயற்கையில் உள்ள சூழ்நிலை மாறினதுனால தான் இந்த மாதிரி உயிரினங்களோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் இதன் மூலம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது மாதிரி இந்த க்ரீன் ஸ்கூலுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி பிற்காலத்தில் ஒரு நல்ல வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உருவாக்கும் என்பதில் கண்டிப்பாக நிகழும். இது மாதிரியான ஒரு பசுமை பள்ளி இந்த திட்டத்தை எங்கள் பள்ளிக்கு அளித்து தமிழக அரசுக்கும், தமிழக அரசினுடைய முதலமைச்சர் இவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாகவும் மாணவன் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுகிறோம்.
மாற்றம் என்பது எங்கோ தூரத்தில் இல்லை, அது நம்முடைய வகுப்பறையிலிருந்து துவங்குகிறது. அதன் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரும் இந்த பசுமை பள்ளி திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளின் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்ச்சியுடன் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதில் பெரும் பங்களிக்கின்றனர்.